வலைத்தளம் மூலம் நாடுகளை கடந்த காதல் தென்கொரியா நாட்டை சார்ந்த மணமகனுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்து தலப்பொங்கல் விழா பாரம்பரிய கபடி மற்றும் நடனம் ஆடி உற்சாக கொண்டாட்டம். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அடுத்த நடையனூர் பகுதியை சார்ந்த விஜயலட்சுமி, வயது 29. இவர் பொறியியல் பட்டம் பெற்ற இவர் பெங்களூரில் தனியார் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்துள்ளார். இவருக்கும் ஆங்கிலம் மற்றும் கொரியன் மொழி தெரிந்துள்ளதால் ஆன்லைனில் தனது தொழில் சம்பந்தமாக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். அப்பொழுது கொரியா நாட்டை சார்ந்த மின்சூன் கிம், வயது 29 உடன் வலைத்தளம் மூலம் பேச ஆரம்பித்து நாளடைவில் காதலாக மாறி தமிழ் முறைப்படி கரூர் மாவட்டத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று தலப்பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று வீட்டில் தமிழ் முறைப்படி விறகு அடுப்பில் பொங்கல் வைத்து கரும்பு, தேங்காய், பழம் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படையல் வைத்து ஆட்டுக்குட்டிக்கு உணவு வழங்கினர். பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாடி அசத்தினர். அதனைத் தொடர்ந்து குத்து பாடலுக்கு அனைவரும் ஒன்றாக இணைந்து நடனமாடி பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். பொங்கலோ பொங்கல், மாத்து பொங்கல், பொங்கல், மாத்து பொங்கல். சாவ விடுவோம். One more time. மாசா செஞ்சு காட்டு. யார் பிடிக்க வேண்டாம். காமிச்சிட்டு போனா கேமரா சும்மா அந்த ஊருக்கு போகும். చక్కడికి கால தெளிவீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அதான் பிடிக்கணும். நல்லா கோத்துட்டு தான் வரணும். உங்களுக்கு மூமெண்ட் இல்ல, ஒன்லி ஸ்டாண்டிங். பேர் மட்டும்தான். சரியா? நின்றுங்களா? கொஞ்சம் போட்டோ பின்னாடி தள்ளிடுங்க. சரியா? ஏய் ஃபர்ஸ்ட் நம்ம வாதுகோ. ஃபர்ஸ்ட் அக்கா, செகண்ட் ஏமா. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் மீட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு மேரேஜ் வந்து லாஸ்ட் இயர் மேலே தான் நடந்தது. ஸோ அப்போ கொஞ்ச நாளுக்கு வந்து கொரியாவில் இருந்தோம். அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபுட்டு சேரல, நீங்கள் வந்துட்டோம். ஸோ நான் இங்கே வந்தனால நான் இங்கே வரணும்னு கேட்டனால இவர் வந்து நானும் உங்க கூட வர டெலிவரி வரைக்கும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ இங்கே தான் 3 months இருக்கோம். இவர் இந்த கல்ச்சரை வந்து ரொம்பவே அடாப்ட் பண்ணிக்கிட்டார், ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. தென் வந்து என்ன தான் அங்கே வந்து அட்வான்ஸ்டாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வில்லேஜ் கல்ச்சருக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இவர் அடாப்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் நம்ம ஃபுட்டுமே இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார், பட் இப்போ நல்லாவே அடாப்ட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன். உண்மையாலுமே இவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. இவர் கேட்டுகிட்டே இருந்தார் எப்போ பொங்கல் வரும். நான் தமிழ்நாடு ஃபெஸ்டிவல் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், பொங்கல் தான் வந்து ரொம்ப யூனிக் அண்ட் எத்தனிக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால் எனக்கு வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைன்னு கேட்டுகிட்டே இருந்தார். எப்போ பொங்கல் வரும்னு ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. கபடி விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஏன்னா யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இங்கே வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாரு. எல்லாத்துலேயும் இவருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டு பசங்க எல்லாத்துக்கூடயும் வெளியில் போகிறது. அங்கே வந்து கொரியாவில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அதிகமாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த ஏஜில் மட்டும்தான். ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா, மேரேஜ்னு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருப்பாங்க, அதிகமாக மீட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து இவர் வந்து கொஞ்சம் இந்த இந்தியன் கல்ச்சருக்கு ரொம்பவே அடாப்ட் ஆகிட்டார். ஈவன் எங்கள் ஃபேமிலி கூடயுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் பேசி அவங்களுக்கு புரிய வச்சுருவார். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே. நாங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசனே இவரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்டு சாக்ரிஃபைஸ் தான். என்ன தான் அங்கே வந்து லக்ஸூரியஸாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இவர் மாறிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே. தமிழ் மக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓகே. தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.